இங்கே பாரு, கொஞ்சம் திரும்பி படு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் முடியாது, எனக்கு தூக்கம் வருது, போங்க. இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி சொல்கிறேன்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொன்னேன், அதே தானே கேட்டேன். அதுக்கு இப்போ தான் நேரம் கிடைச்சிதா? பேசாமல் தூங்குறீங்களா இல்லையா? வேறு எப்போ தான் உங்ககிட்ட பேசுகிறது? பகலில் வேலை, பசங்க, நான் காலையில் சீக்கிரம் ஏந்திரிக்கணும், என்னை தூங்க விடுங்க. இல்லடி, கொஞ்சம் திரும்பி தான் பாரேன். உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் ஒன்றும் மிஷின் இல்லை, சரியா? இப்போ தூங்குறீங்களா இல்லையா? நான் வெளியே போகவா? என்னடி இப்படி பேசுகிற? இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? அப்படி என்ன தான் ஆச்சு? எப்படிங்க இப்படி வாய் கூசாமல் கேட்க முடியுது உங்களால்? என்னை கல்யாணம் பண்ணிட்டு இருந்து அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டீங்க? நீங்களே சொல்லுங்கள். எல்லார் மாதிரியும் தினமும் வெளியே கூட்டிகிட்டு போங்க, ஊரை சுற்றணுன்னு கேட்டு அடம் பிடிக்கிறேனா? இல்லை அது வேணும் இது வேணும் தினமும் கேட்குறேனா? வருஷத்துக்கு ஒரு நாள் தானே தீபாவளி வருது, அதுதானே கேட்குறேன். அதை கூட வாங்கி தர மாட்டீங்கன்னா நான் என்ன பண்ணேன்? நானும் மனுஷி தானே, புரிஞ்சிக்குங்க. அவனிடம் இருந்து எந்த பதிலும் சொல்ல முடியல. என்ன பண்ணுறது? மௌன காத்தான் கவலையுடன். சரி, நீ தூங்கு, நான் கத்திட்டு இருக்கேன், தூங்க சொல்கிறீங்க. இப்போ என்ன தாண்டி என்ன பண்ண சொல்கிற? திரும்பி பார். எனக்கு கேட்டது தப்பா? நான் தனியார் கம்பெனியில் மாத சம்பளம் வாங்குறவன், பிஸ்னஸ் ஒன்றும் பண்ணலை. எப்போ வேலை போகணும்னு எனக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாத வெளியே போக சொன்னால் வர வேண்டியதான். நான் ஒரு மாதம் என் சம்பளம் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? வீட்டோட நிலைமை கொஞ்சம் புரிஞ்சிக்கிறியா நீ? அதை கூட விடு. பைக் வேண்டும்னு பையனை வச்சுக்கிட்டு வெளியே போக முடியலன்னு பைக் வாங்கினேன். எல்லோரும் காரில் போகிறாங்க, ஸ்கூலுக்கு வராங்கன்னு சொன்னேன். லோன் போட்டு கார் வாங்கினேன். வாடகை வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் மதிப்பாக இருக்காது சொன்னேன். வீடும் லோன் போட்டு எல்லா பணத்தையும் போட்டு ஃப்ளாட் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் செலவு, வீட்டு செலவு, பிள்ளைங்க படிப்பு செலவு, இது எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு மாதம் லோனுக்கு மட்டும் எவ்வளோ போகுது தெரியுமா? என்னைக்காவது ஒரே ஒரு நாளாச்சு கேட்டிருக்கியா? இல்லை. என்ன பண்ண போகிறீங்கன்னு எதுவுமே டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணதே கிடையாது. நானும் நீ கஷ்டப்படுவேன்னு எதுவுமே சொல்கிறது இல்லை, அது தெரியுமா உனக்கு? சம்பளம் போட்ட மறுநாளே தீர்ந்து போகுது, கடை வாங்க வேண்டியதாக இருக்குது. உனக்கு எப்படி என் கஷ்டம் புரியும்னே தெரியல. உங்கள் வீட்டில் எதுவும் கொடுத்து உதவுறாங்களா? அதனாச்சு சொல்லு. அதுவும் கிடையாது. நான் தானே எல்லாத்தையும் பார்க்கணும். தீபாவளிக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா என்ன? உன்னையும் பிள்ளைங்களையும் அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருக்குது தெரியுமா? எனக்கும் ஆசை இருக்காதா? நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது. நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தை சேர்த்து வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், ஒரு நல்ல அப்பா அம்மாவாக இருக்கணும். எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? பெற்றவங்களுக்கு நல்லா பிள்ளையாக இருக்கணும், கட்டிய மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணும். எவ்வளோ போராடுறேன்னு தெரியுமா? இந்த போராட்டம் உனக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இப்போது நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளிடம் எந்த பதிலும் சொல்ல முடியல. இதில் யார் மேலே தப்பு சொல்வது, யார் மீது குற்றம் சொல்வது, ஒன்றும் சொல்ல முடியாது. திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொருவரும் கிணற்றில் தள்ளிவிடப்பட்ட அவர்களாகவே நீச்சல் கற்றுக்கிறாங்க. இதில் கரை சேர்வதும் உண்டு, மூச்சு முட்டி முழுவதும் உண்டு. ஒரு குடும்பத்தில் தனக்கான சின்ன சின்ன தியாகம் செய்து வாழ்வது இன்பம் என்பதை கணவன் மனைவி இருவரும் உணர்ந்து போதுதான் அது இல்லறம், இல்லையில் அது நரகம். மரத்தில் பூக்களின் அழகு தெரியும், கனியின் ருசி தெரியும், அதற்கு காரணமான வேரினை பற்றி தெரிவதில்லை. நல்ல ஆண் நல்ல பெண் குடும்பத்தில் ஆணிவேர். எந்த ஆணும் தன் மனைவி பிள்ளைகளை விரும்பி கேட்பதை வாங்கி கொடுக்கக்கூடாது என நினைத்தது இல்லை, நினைக்கவும் மாட்டார்கள். தன் குடும்பத்தின் நாளைய செலவை அவன் நினைவில் வைத்தே தன் ஆசைகளை எல்லாம் அடக்கிக் கொள்வான். இதுதான் ஒவ்வொரு ஆணின் கதை. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.